Hello viewers, welcome to my channel EC60. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 10 சாப்டர் 5 எக்ஸாம்பிள் நம்பர் 5.25 பார்க்கலாம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 2 மார்க் சம். ஈக்குவேஷன் ஆஃப் லைன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. பாசிங் த்ரூ த பாயிண்ட் கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இட் மேக்ஸ் இன்டர்செப்ட் ஆன் ஆக்சஸ் ஈக்குவல் இன் மேக்னிடியூட் பட் ஆப்போசிட் இன் சைன். ஸோ இப்போது இன்டர்செப்ட்ஸ் எது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, மேக்னிடியூட் ஈக்குவலாக இருக்கும் ஆனால் சைன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ ரெண்டையுமே ஏ எடுக்கிறோன்னா அதுதான் ஈக்குவல் இன் மேக்னிடியூடுன்னு அர்த்தம். சைன் மட்டும் மாற்றிக்கணும். ஒன்று ப்ளஸ் ஏ, இன்னொன்று மைனஸ் ஏ, அவ்வளோதான். ஓகேவா? இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் லைன் இன் இன்டர்செப்டோட ஃபார்முலா வந்து எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி ஈக்குவல் டு 1. இதில் பிக்கு பதிலாக நம்ம மைனஸ் ஏன்னு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ இது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் ஆகிடும். இப்போ எல்சிஎம் பண்ணுறோம். அதாவது எல்சிஎம் பண்ண வேண்டாம், பிகாஸ் சேம் டினாமினேட்டராக இருக்குது. அப்போ சேர்த்து எழுதிடுவோம். எக்ஸ் மைனஸ் ஒய் பை ஏ ஈக்குவல் டு 1. அப்போ எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு ஏ அப்படின்னு வந்துடும் உங்களுக்கு. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், அதாவது இதை ஈக்குவேஷன் 1 மார்க் பண்ணிவிட்டு அவங்க கொடுத்த பாயிண்ட் 5,7 இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோன்னா 5 மைனஸ் 7 ஈக்குவல் டு ஏன்னு கிடைக்கும். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு -2. இதை இங்கே கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் லைன் வந்துட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் -2 இப்படி வரப்போ +2 ஈக்குவல் டு 0. அவ்வளோதான். ஈக்குவல் இன் மேக்னிடியூட், ஆப்போசிட் இன் சைன். அப்போது ஒன்று ஏன்னா இன்னொன்று மைனஸ் ஏ அப்படின்னு எடுத்துக்கிட்டு இந்த இன்டர்செப்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம்னா ஆன்சர் வந்துடும். தேங்க்யூ வியூவர்ஸ்.